Hi my channel viewers, welcome my cooking channel. இன்னைக்கு நம்மோட குக்கிங் சேனல்ல ஒரு நாடன் மெழுக்குபரட்டி ஐட்டம் ஷேர் பண்றதுக்காக தான் என்னோட சேனல் வியூவர்ஸ் முன்னாடி வந்திருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாம் நிறைய இருக்குன்னா கோவைக்காய் சொல்லி ஒரு வெஜிடபிள் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச வெஜிடபிள் தான். நமக்கு வெஜிடபிள்ஸில் கோவைக்காயில் நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், நல்லா காமனாக யூஸ் பண்ணனா ஒரு ஐட்டம் தான். நமக்கு இந்த கோவைக்காய் சொல்லும்போது நமக்கு அது நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டம் டெவலப் பண்ணுறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணனா ஒரு அடிப்பொடியான ஒரு வெஜிடபிள். நமக்கு கோவைக்காய் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நமக்கு ரைஸில் கேடெல்லாம் ஆட் பண்ணி இந்த கோவைக்காய் மெழுக்கு விரட்டி எடுக்கும்போது ஒரு அடிப்பொடி டேஸ்ட்டாக தான் இருக்கும். நமக்கு இந்த இப்போ ഞാൻ ഒരു എലോബറേറ്റഡ് റെസിപ്പിന്ന് சொல்ல முடியாது. இப்போ ഞാൻ பண்ணுறது ஒரு நேச்சுரலான சிம்பிளான ரெசிபி தான். அதனால் நமக்கு இது நிறைய நமக்கு கோவைக்காய் வச்சு ஒரு எலாபரேட்டடான ரெசிபியும் நமக்கு பண்ணலாம். குழம்பு எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போ ഞാൻ என்னோட சேனல் வியூவர்ஸுக்காக ஷேர் பண்ணுறது எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஒரு சிம்பிள் மெத்தடில் தான் நான் ஃபாலோ பண்ணுது. எல்லாருமே பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்காக கோவைக்காய் இங்கே எடுத்து வச்சிருக்கிறேன். நல்ல நேச்சுரலாக ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்குது நமக்கு கோவைக்காய். நீங்கள் நமக்கு க்ரீன் சில்லி, பச்சை மிளகு, பெரிய வெங்காயம் தான். பெரிய வெங்காயத்துக்கு ஸ்மால் ஆனியனும் வேணும்னா யூஸ் பண்ணலாம். நான் இங்கே பெரிய வெங்காயம் தான் எடுத்து வச்சுருக்குது. பூண்டு அண்டு கருவேப்பிலை. ஆஸ் யூஷுவல் நமக்கு ஆயில் கோகனட் ஆயிலாக இருந்தால் பெஸ்ட்டாக தானே இருக்கும். சால்ட்டு, கடுகு, ரெட் சில்லி பவுடர், மிளகு பொடி அண்டு மஞ்சள் பொடி எல்லாமே வச்சு நமக்கு ஒரு இந்த நேச்சுரல் மெழுக்கு விரட்டி என்னென்னா சொல்லலாம், நமக்கு பண்ணலாம். நம்ம கோவைக்காய் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி இங்கே வச்சுருக்குது. கொஞ்சம் ஸ்லைஸாக, ரொம்ப கட்டி இல்லாமல் ரொம்ப லைட்டும் இல்லாமல் தின்னும் இல்லாமல் அப்படி இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்குது. நமக்கு ஒரு பேனில் ஆயில் ஊற்றி வச்சுருக்குது. கடுகு, பெரிய வெங்காயம், கொஞ்சம் சால்ட்டு இப்போ போடலாம். அண்டு பூண்டு, நல்லா வதக்கி விடலாம். க்ரீன் சில்லி, பச்சை மிளகு, கொஞ்சம் மஞ்சத்தூள் அண்டு ரெட் சில்லி பவுடர், மிளகு பொடி, நல்லா வதக்கிடலாம். ஆல்ரெடி ഞാൻ சொல்லியிருந்தது ரொம்ப நம்ம எலாபரேட்டடான ஒரு ரெசிபி அல்லாது ஒரு சிம்பிள் நேச்சுரல் ரெசிபி. எப்பவுமே நம்ம ഒരു മസാല കണ്ടന്റ് തേങ്ങ അരച്ച് ആഡ് பண்ணுறது எல்லாமே விட கொஞ்சம் நமக்கு இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ரைஸோட கூட எல்லாம் கேடெல்லாம் ஆட் பண்ணி இது மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்ப டேஸ்டாக தான் வரும். நமக்கு ஸ்லைஸ் பண்ணி வச்ச கோவைக்காய் இல்லை ஆட் பண்ணதான். நல்லா வதக்கி விடலாம். கொஞ்சம் அரைச்சி வச்சு நம்ம கோவைக்காய் வேக வைக்கும்போது தண்ணி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணலாம், ரொம்ப ஆட் பண்ண வேண்டியது இல்லையா. நமக்கு இதுலேயும் கொஞ்சம் சால்ட்டெல்லாம் கம்மி இருக்குது. அதனால் கொஞ்சம் நான் எங்கேயும் கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணுது.
அண்ட் வந்து காரத்துக்கு வந்து கொஞ்சம் நம்மளோட காஷ்மீரி சில்லி பவுடரும் ஆட் பண்ணுது. നല്ല ടേസ്റ്റാണ് ഒരു വെജിറ്റബിളാണ് നമ്മുടെ കോവയ്ക്ക. നല്ല വഴറ്റി വിടണം. നമ്മുടെ கோவைக்கா மெழுக்கு புரட்டி ஃபைனல் ஸ்டேஜ் ஆகிருக்குது. நமக்கு வந்து ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி அப்படியே ஜஸ்ட் வந்து மூடி வைக்கலாம். நம்முடைய கோவைக்கா மெழுக்கு புரட்டி இங்கே ரெடி ஆகிருக்குது. நமக்கு வந்து ரைஸோட கூட கேடெல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஐட்டம் கோவைக்கா மெழுக்கு புரட்டி. இனி வேற ஐட்டம் ஷேர் பண்ணுறதுக்காக என்னோட சேனல் வியூவர்ஸ் முன்னாடி வந்த வரைக்கும் நன்றி.